நீங்க பாத்துட்டு இருக்க இந்த ஒரு வீடியோ ஒருத்தருக்கு நாய் கடிச்சதுனால ரேபிஸ் வந்து அவங்களுக்கு ஹைட்ரோபோபியா வந்ததோட எஃபெக்ட் தான். வெல்கம் டு A to Z மெடிக்கல் சீரிஸ். ஐ முகமது சஃபருதீன், தேர்ட் இயர் MBBS ஸ்டூடெண்ட். இன்னைக்கு டி ஃபார் டாக் பைட். உங்களை உங்க ஏரியாலயோ இல்ல ஒரு பப்ளிக் பிளேஸ்லயோ ஒரு தெருநாய் கடிச்சதுன்னா என்ன பண்ணும் தெரியுமா? நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்டான இஷ்யூ இந்த டாக் பைட். இதை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். தயவுசெய்து இந்த வீடியோ சேவ் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களை நாய் கடிச்ச உடனே தயவுசெய்து பக்கத்துல எங்கேயாவது டேப் வாட்டர் இருந்துச்சுன்னா அதை ஸ்பீடா திறந்து கடிப்பட்ட இடத்துல தயவுசெய்து 15 மினிட்ஸுக்கு சோப் வச்சு நல்லா வாஷ் பண்ணுங்க. நம்ம மக்கள் பண்ற மிகப்பெரிய தப்பு என்னன்னா, கடிப்பட்ட இடத்துல மஞ்சளோ உப்போ இல்ல டைட் பேண்டேஜோ அந்த இடத்துல போடுறத தவிர்த்துக்கோங்க. அது நாய்க்கடிக்கு ரெமடி ஆகாது. சரி, நம்ம சோப் போட்டு வாஷ் பண்ணியாச்சு, சின்ன காயமா தான் இருக்கு, அப்படியே விட்டுலாம் நீங்க தயவுசெய்து நினைக்காதீங்க. சின்ன காயமா இருந்தாலும் உடனே பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வேக்சினேட் பண்ணிக்கோங்க. நான் ஏன் இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா, ஒன்ஸ் ரேபிஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு கியூரே கிடையாது. நம்மளால ப்ரிவென்ஷன் மட்டும் தான் பண்ண முடியும். அந்த ப்ரிவென்ஷன் பண்றதுக்கு ஒரே வழி வேக்சினேஷன் தான். சரிப்பா, நாய் கடிச்ச உடனே ஒரு ஊசி போட்டா போதும்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. ரேபிஸை ப்ரிவென்ட் பண்ணணும்னா நீங்க 4 டோஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன் போடணும். 0, 3, 7, 14 4 பிரிப்பாங்க. அதாவது நீங்க கடிச்ச அன்னைக்கு ஒரு ஊசியும், 3ஆவது நாள் ஒரு ஊசியும், 7ஆவது நாள் ஒரு ஊசியும், 14ஆவது நாள் ஒரு ஊசியும், இந்த 4 டோஸ் போட்டாதான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா ரேபிஸ்ல இருந்து பிரிவென்ட் பண்ண முடியும். ரீசெண்டா எல்லா ஏரியாலுமே நம்ம டாக் பைட் கேசஸ் பார்த்துட்டு இருக்கோம். சின்ன குழந்தை